இன்னைக்கு நம்ம இந்தியா இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கடைசி நாளான 5வது நாள் எப்படியாவது இந்த மேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்க நம்ம இந்தியா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஜெய்ஸ்வால் சர்ச்சையான முறையில் அவர் அவுட் ஆனதால் கடைசியாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தற்போது தோல்வியை தழுவியிருக்காங்க. இப்படி இருக்க ஜெய்ஸ்வால் அவர் அவுட் ஆனப்ப அதாவது தான் அவுட்டு கிடையாது போக முடியாது அப்படின்னு ஜெய்ஸ்வால் அவர் மைதானத்துக்கு உள்ளே நின்றுகிட்டு இருந்தார். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போக முடியாது அப்படின்னு ஜெய்ஸ்வால் அம்பையர் கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்ததால் அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேருமே உள்ளே வந்து அம்பையர் கிட்ட வாக்குவாதம் விவாதம் செஞ்சு ஆட்டம் சில நொடிகள் தடைப்படுற மாதிரியான பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது சுமார் 340க்கும் அதிகமான ரன்னை ஆஸ்திரேலியா நமக்கு டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியா இந்த ரன்னை எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, மேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா, பின்னாடியே KL ராகுல், விராட் கோலி, முக்கியமாக ரிஷப் பண்ட் திரும்பவும் பொறுப்பற்ற ஷாட்டில் அவர் அவுட் ஆகி வெளியேற பின்னாடியே நிதிஷ் ரெட்டி 1 ரன் தான் எடுத்தார். செஞ்சுரி அடித்த நிதிஷ் ரெட்டி 1 ரன் எடுத்தது கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்க முடியல. பின்னாடியே ஜடேஜா, இப்படி அடுத்தடுத்து எல்லாருமே அவுட் ஆக வாஷிங்டன் சுந்தரம், ஜெய்ஸ்வாலும் நிதானமாக விளையாண்டு பொறுமையாக மேட்சை ட்ராவுக்கு நகர்த்தி கொண்டு போனாங்க. ஜெய்ஸ்வால் கரெக்டாக 84ல் அவர் இருக்கிறப்ப பேட் கமின்ஸ் போட்ட பவுன்சர் பாலை அடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் அந்த பாலை கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஆனால் பால் பேட்டில் படலை அப்படின்னு ஜெய்ஸ்வால் சொல்ல தேர்ட் அம்பையர் DRS ரிவ்யூ எடுத்து பார்த்தப்ப பால் ஜெய்ஸ்வால் கிட்ட ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு. ஆனால் ஸ்னிக்கோவில் செக் பண்ணி பார்த்தப்ப பால் வந்து பேட்டில் பட்டதுக்கான எந்த ஒரு ஸ்னிக்கோ வேவும் காட்டலை. இதனால் குழப்பம் அடைஞ்ச அம்பையர்கள் பால் ஏதோ ஒன்று ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு, அதனால் பால் கண்டிப்பாக பேட்டில் பட்டிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜெய்ஸ்வாலுக்கு அவுட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்னிக்கோவில் செக் பண்ணி பார்த்தப்ப அங்கே பாலுடைய அந்த பட்டதுக்கான வேவ் லென்த் எதுவுமே தெரியல. இதனால் ஜெய்ஸ்வால் அவுட்டு கிடையாது அப்படின்னு போகாமல் நிற்க அம்பையர்கள் அவுட்டு கொடுக்க சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதே நேரத்தில் ஜெய்ஸ்வாலுக்கு அவுட் கொடுத்ததை பொறுக்க முடியாத ரோஹித் சர்மா, கோலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் நின்றுக்கிட்டு அங்கே இருந்த அம்பையர்கள் கிட்ட, அதாவது அங்கேயும் ஒரு அம்பையர் நிற்பாங்க, அந்த அம்பையர் கிட்ட சண்டை போட்டு விவாதம் பண்ணியிருக்காங்க. வேவ் லென்த் வராமல் நீங்கள் எப்படி நீங்கள் அவுட்டு கொடுப்பீங்க, இது அவுட்டு கிடையாது அப்படின்னு சண்டை போட கடைசியாக அம்பையர் கொடுக்குற டிசிஷன் தான் கடைசி டிசிஷன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கு அடுத்த சில ஓவர்லேயே இந்தியா அடுத்தடுத்துன்னு விக்கெட்டை இழந்து கடைசியாக 155 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் இழந்து ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தோல்வி வலி வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த அநீதி, இந்த தவறான டிஎஸ், உலகத்திலேயே தவறுதலாக கொடுத்துருக்க மோசமான DRS, இது அம்பையர் மேட்ச் ஃபிக்சிங் தான் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த DRS சர்ச்சையான முறையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.